முதல் பாகத்தில் கோல்டன் ரோஸை தேடி வந்த 2 இளவரசர்களில் பொறுமையான எட்வர்ட் மாயக்காட்டின் ரகசியத்தை புரிந்தான். அவசரப்பட்ட ஆலிவர் சறுக்கி விழுந்தான். இப்போ அவர்களின் பயணம் தொடர்கிறது. காட்டுக்குள்ள நடக்கும்போது திடீர்னு பெரிய மாயக்காற்று அடிச்சது. மரங்கள் அசைந்தது, தரை அதிர்ந்தது. கோல்டன் ரோஸ் இருக்கும் இடம் மறைஞ்சு போச்சு. ஆலிவர் வேகமா சொன்னான், நேரம் போகுது, நாம ஓடுவோம். அப்போ அவங்க முன்னாடி ஒரு காயப்பட்ட வெள்ளை புறா கீழே விழுந்து கிடந்தது. ஆலிவர், இதுக்கெல்லாம் நேரமில்ல, போகலாம். ஆனா எட்வர்ட் குதிரையிலிருந்து இறங்கி புறாவை மெதுவா தூக்கி தண்ணீர் குடிக்க வைத்து இலைகளால் மென்மையா பேண்டேஜ் போட்டான். அந்த நிமிஷமே கோல்டன் ரோஸ் திடீர்னு பிரகாசமா ஒழித ஆரம்பிச்சது. காடு முழுக்க பொன்னிற வெளிச்சம் பரவியது. ஒரு மாயப்பாதை திறந்தது. அது நேரா மலர் இருக்கும் இடத்துக்கு அழைத்து போச்சு. அங்க கோல்டன் ரோஸ் பேச ஆரம்பிச்சது. தைரியம் மட்டும் அரசனை உருவாக்காது, அன்பும் பொறுமையும் தான் உண்மையான சக்தி. அப்போ மலர் காற்றில் மெதுவா மிதந்து எட்வர்ட் கைகளில் வந்து அமர்ந்தது. ராஜ்யத்துக்கு திரும்பியதும் ராஜா அறிவித்தார், பிரின்ஸ் எட்வர்ட் தான் அடுத்த அரசன். ஆலிவர் சிரிச்சு கைத்தட்டினான். அவன் மனசுல புரிஞ்சுக்கிட்டான், விரைவு எப்போதும் சரியில்லை, நல்ல மனசுதான் பெரிய வெற்றி.